ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகலுடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், திரு நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 கோடி மக்களை வறுமைக் கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல். முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுகலுடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா, ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுகலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலைசிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல். முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார், கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபிஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூஷியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி சர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மனிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30க்கு தொடங்குகிறது. சாக்ரெப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுகீர்த்தா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.